கடகம் ராசிக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த ரீடிங் ஆகும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் மேஜர் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் இருக்க போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரம். நீங்கள் ஒரு சில பேட் பீப்புள், இந்த பேட் பீப்புள் வந்துட்டு எதை குறிக்கோன்னா கோசிப் இல்லாட்டி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்களா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய இன்ட்யூஷனை நம்பணும். அவங்க சொல்கிறது கரெக்டாக ராங்கா, இல்லாட்டி நம்ம கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சுருக்கோமா இல்லையா, இல்லாட்டி உங்கள் உள் மனசு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா அந்த பர்சன் பற்றி, இல்லாட்டி இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மேனிப்புலேஷன் அதே தான், பேட் பீப்புள் அண்ட் மேனிப்புலேஷன். இந்த பீப்புள் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், ராங் டேட்டா, ரிப்போர்ட், கம்யூனிகேஷன் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ ப்ராக்ரெஸ் இருக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் படிப்படியாக அந்த ஒரு ப்ராக்ரெஸை உங்களால் பார்க்க முடியும். பட் ஸ்டில் ஒரு சில இடத்துல ஸ்டக்னன்சி இருக்குது. ப்ராக்ரெஸ் இருக்குது, அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் யாரும் இந்த வாரம் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் மேபி நீங்கள் ஒரு சில லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் மதரை கூட மிஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த எம்ப்ரஸ் கார்டு என்னால் பார்க்க முடியுது, இந்த எனர்ஜி. இல்லாட்டி யாரையும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவங்கள மிஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சப்போஸ் இந்த வாரம் ப்ராக்ரெஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். அண்ட் ரீயூனியன், ரீகனெக்ஷன் எனர்ஜி கூட இருக்குது. இந்த வாரம் வந்துட்டு ஏதோ ஒரு கொலபரேஷன், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கம்யூனிகேஷன் வரும். அதே சமயத்தில் பேட் கம்யூனிகேஷன் இல்லாட்டி யாரையும் ஸ்டாக் பண்ணுற எனர்ஜியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, கீப் அண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோட்டம், அவங்கள நோட்டம் விட்டுட்டு இருக்கிறதோ சரி, அவங்க உங்களை நோட்டம் விட்டுருக்கிறதோ சரி, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய எனர்ஜி. பி கேர்ஃபுல் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட. ஸோ குவீன் ஆஃப் வாண்ட் டேக் சார்ஜ் பண்ணுறீங்க இந்த வாரம், நிறைய எஃபர்ட் போடுறீங்க இந்த வாரம். அண்ட் இந்த வாரம் நீங்கள் ரூல் செட் பண்ணுற பதி தான் இருக்குது. லைக் நீங்கள் இந்த வாரம் டேக் சார்ஜ் பண்ணுறீங்க, டேக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சில பேர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்காம உங்களுடைய இந்த வாரம் ஸ்டில் இந்த எனர்ஜியில் நீங்கள் கொண்டு போக முடியும். அண்ட் ஆல்சோ த ஃபுல் எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு புரிதல், அதாவது உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த எனர்ஜியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு சில சிச்சுவேஷனை சந்திக்க முடியும். ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வாரம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த ஒரு சில பேர் பண்ணாத செய்யாத இந்த வாரம் அதிகமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிளானை ட்ராப் பண்ண வேண்டாம். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது நீங்கள் செயல்படணும் அப்படின்ட்டு தெரியுது. அண்ட் ஆல்சோ மேபி இந்த வாரம் நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க, இல்லாட்டி க்ளோஸாக யாரையும் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு தெரியும். பிகாஸ் இது மணிக்கு மேபி ஒரு சில பேரை நம்பி அவங்க இப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியாத ஒரு பர்சன் அப்படின்ட்டு ஒரு 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 சில தெளிவு வந்திருக்கும். அண்ட் மேபி அந்த ஒரு வாரம் முடிகிற மணிக்கு ஒரு சில தெளிவு வரும். அப்படின் போது கட் அண்ட் ரைட்டாக இந்த வாரம் முடிகிற கட்டி ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப எமோஷன்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் இல்லை. பட் அதே சமயத்தில் டேக் சார்ஜ் எனர்ஜி அண்ட் ஆல்சோ டிசிஷன் மேக்கிங் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது.